வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன். நான் வந்து ஒரு தற்காப்பு கலை ஆசிரியராக இருக்கேன். சின்ன வயசுலேருந்து தற்காப்பு கலையில் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது. எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் சமையல் வேலை பண்ணிகிட்ருப்பார். ரொம்ப அவரால் கஷ்டம். அதனால் கராட்டே கிளாஸில் சேர்க்கறதுக்கு அவருக்கு பணம் இல்லை. அதனால் ரொம்ப வருஷமாக அவர்கிட்ட கேட்டு அவர் சேர்க்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் நான் ஸ்கூல் படிக்கும்போது பேப்பர் போட ஆரம்பித்து அந்த பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து வர இன்கம்லேருந்து நானாக வந்து கராட்டே கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ 1998 ஃபஸ்ட்டு நான் கராட்டே ஜாயின் பண்ணேன். when I was 17. ஸோ அதுக்கப்புறம் கராட்டேயில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதில் நிறைய கற்றுக்கிட்டேன். சென்னையில் ஷியான் ஹுசைனி அவரோட கிளாஸில் முதல்ல ஜாயின் பண்ணேன். ஸோ அதுலேருந்து கற்றுக்கிட்டு இருந்தேன். 2001 நான் பிளாக் பெல்ட் வாங்கினேன், ஃபஸ்ட் பிளாக் பெல்ட். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும், நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் சென்னையில் நிறைய டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸ் கிட்டே போனேன், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் கற்றுக்கலான்னு நினச்சேன். பட் எதுவுமே இங்கே எனக்கு ஒர்க் ஆகலை. ஏன்னா நான் போன இடத்துலலாம் வந்து எனக்கு ஒரு ஈகோ கிளாஷோ இல்லை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க சொல்லிக் கொடுத்த மெத்தட் எனக்கு பிடிக்கல. ஏதோ ஒரு ஈகோ இஷ்யூஸ் அந்த மாதிரி இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா, சரி ஓகே, நம்ம ஏன் வெளிநாட்டில் போய் எதாவது ட்ரெயின் பண்ணக்கூடாது. பட் பணம்லாம் என்கிட்ட அவ்வளோவா இல்லை. எல்லாமே ரொம்ப ஏழை குடும்பத்துலேருந்து வந்தவன் தான். ஸ்கூலிங்கும் வந்து 10th நான் ஸ்டாப் பண்ணியாச்சு. 10th முடிச்சுட்டு 11th ஃபெயில் ஆகிட்டேன். அதோட அப்படியே நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூலிங்கும் போகல. ஸோ இது மார்ஷியல் ஆர்ட் தான் என்னோடய பேஷனாக இருந்துச்சு. ஓகே, எப்போவுமே மார்ஷியல் ஆர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். மார்னிங் டு ஈவினிங் அதே தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். கிளாஸுக்கு வந்து ஒரு வாரத்தில் ஒரு 9 செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுவேன் கிளாஸு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, பிளாக் பெல்ட் செகண்ட் ஹேண்ட் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு வந்து வேறு ஏதாவது மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இன்னொன்று வந்து என்னோடய ஒரு ரியல் சுச்சுவேஷனில் ஒரு ஃபைட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்தது எனக்கு 2005 நினைக்கிறேன். ஆமாம், 2005. அப்போ வந்து நான் கற்றுக்கிட்ட கராட்டே எனக்கு யூஸ் ஆகாமல் போயிடுச்சு. 2005 கிட்டத்தட்ட 12 வருஷமாக பண்ண கராட்டே வந்து எனக்கு யூஸ் ஆகலை. நான் அடிக்கிற ஒரு அட்டாக்கும் மேலே படல. அவங்க அடித்ததில் நான் பிளாக் பண்ணுறேன், பட் என்னால் அடிக்க முடியல. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ தான் தெரிஞ்சது, நம்ம கற்றுக்கிட்ட மெத்தட் வந்து தப்பு. கராட்டே நான் மட்டும் இல்லை, கராட்டே வந்து மோஸ்ட்லி கற்றுக் கொடுக்குற மெத்தடே வந்து தப்பாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே டச் பண்ணி பண்ணணும், மேலே படக்கூடாது, அடிப்படக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப கண்ட்ரோல்டாக பண்ணும்போது அது வந்து உங்களோட மசில் மெமரியாகவும் மைண்ட் மெமரியாகவும் மாறிடும். ஸோ அது வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டாக வந்து போய் நீங்கள் பண்ணும்போது அதே தான் வரும் உங்களுக்கு. நீங்கள் அடிப்பீங்க, மேலே படாது. ஓகே, ஏதோ ஒரு வீக்கான ஆப்னன்ட் கிடச்சானா ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம். ஒரு அரைஞ்சால் கூட அவன் போயிடுவான். ஆனால் என்னை வந்து ஒரு 3-4 பேர் சுற்று போட்டு அடிக்கிறாங்க. நான் பிளாக் பண்ணுறேன், ஆனால் என்னால் அடிக்க முடியல. நான் அடிக்கிற மேலே படவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரெஷனாக ஒரு 2-3 பேர்கிட்ட நீங்கள் மாட்டிங்க அப்படின்னா சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணல மார்ஷியல் ஆர்ட் அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து ஏன் நம்ம வேறு மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கூடாது, வேறு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல சைனா போயிட்டு குங்ஃபூ கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன் 2012. அப்போ காசில் எதுவுமே இல்லை. என்னோடய ஒய்ஃபோட நகையெல்லாம் அடகு வச்சு அதில் தான் போயிட்டு ஒரு 1 month அங்கே ஸ்டே பண்ணி கற்றுட்டு வந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து ரொம்ப காசு கொடுத்தா உடனே பெல்ட் கொடுக்குறது, காசு கொடுத்த உடனே ட்ராஃபி கொடுக்குறதுலாம் அங்கெல்லாம் கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. இந்த மாதிரி வெளிநாட்டிலலாம் ஈஸியாக கிடச்சிடாது. ஸோ அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங். ஒரு நாளைக்கு 8 hour ட்ரைனிங் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு மாதம் டெய்லியுமே ட்ரைனிங் இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நான் எதுவுமே பெல்ட்டெல்லாம் எதுவுமே வாங்கலை, சர்டிஃபிகேஷன்லாம் கிடையாது. பட் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நான் வந்து நல்லா கற்றுக்கிட்டேன், என்னோடய பாடியை வந்து இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 monthsலேயே வந்து நான் தாய்லாந்து போய் தாய் பாக்ஸிங் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து போனேன். ஸோ அங்கே எனக்கு தாய்லாண்டில் வந்து முய் தாய் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். கராட்டேக்கும் அதுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட் இருந்தது. என்னால் அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கராட்டே நான் சொன்ன மாதிரி எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். ஓகே, அட்டாக்ஸ் வந்து ரிட்டன் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் முய் தாய் அப்படி கிடையாது, ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும். அடித்தா அடிப்படும், இன்ஜுரி இருக்கும், அந்த மாதிரிலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப போக ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் 2012 ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு 30 தடவை நான் தாய்லாந்து போயிட்டு வந்திருப்பேன். ஸோ ஒரு தடவையும் போகும்போது மேலே கற்றுக்கிட்டு அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டேன். முய் தாய், முய் போரான், அப்புறம் பிஜேஜே, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டேன். ஒரு தடவை போகும்போது நிறைய லேர்ன் பண்ணேன். அதெல்லாம் நிறைய எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக கற்றுக்கும்போது என்னோடய ஸ்ட்ரென்த்னிங்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆச்சு. ஸோ மார்ஷியல் ஆர்ட்னா எப்படி இருக்கணும், ஃபைட்டில் எப்படி பண்ணணும் அப்படின்றதுலாம் ரொம்ப புரிஞ்சுது அதுக்கப்புறம் தான். ஸோ அதுக்கப்புறம் 2017 வந்து இங்கிலாந்து போனேன். இங்கிலாந்தில் வந்து பனன்டுக்கன் அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, ஃபிலிப்பினோ மார்ஷியல் ஆர்ட்ஸ். என்னோடய மாஸ்டர் அங்கே இருக்கார், ஏஞ்சலோ பால்டிஸ்ன்னு சொல்லி. ஸோ அவர்கிட்ட முதல்ல நான் போய் கற்றுக்கும்போது எனக்கு
அது வந்து ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டுக்கு மட்டும்தான் அந்த ஆர்ட்டே வந்து. ஸோ மற்றது எல்லாமே தாய் பாக்ஸிங்கோ கராட்டேயோ இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ், ஒரு ரிங்குக்குள்ளே ஃபைட் பண்ணுறது. இதை வந்து ரியலாக வேலை செய்யும்னு சொல்லவே முடியாது எல்லாராலையும். ஏன்னா ஆப்பனண்ட் என்ன மாதிரி ஆப்பனண்ட் வந்து ரோட்டில் மாட்டுறாங்கன்றதை பொறுத்து தான் அது வேலை செய்யாதான் இருக்குது. நீங்கள் பாக்ஸிங் பண்ணுறீங்க, உங்கள் ரோட்டில் வர ஃபைட்டர் வந்து ஒரு பாக்ஸராக இருந்தாங்கன்னா அங்கே எது வேலை செய்யும், யார் வின் பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை அவங்க வந்து ஜூடோ தெரியும், நீங்கள் பாக்ஸராக இருக்கீங்க, யார் வின் பண்ணுவீங்கன்னு சொல்லவே முடியாது. யார் ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அது பொறுத்து தான் இருக்குது. பட் பனன்டுக்கன் நான் கற்றுக்கிட்ட ஃபிலிப்பினோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து எப்படின்னா, எந்த ஸ்டைல் ஆப்பனண்ட் என்ன பண்ணாலுமே அவங்கக்கிட்டேருந்து எப்படி காப்பாற்றிக்கலான்ற மாதிரி ஒரு ஸ்டைலாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக்காக இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் திருப்பி ஒரு 3-4 டைம், ஆக்சுவலி 4 டைம் நான் யூகே போயிட்டு திருப்பி அதை லேர்ன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து இங்கே ஒரு புதுசாக ஒரு ஆர்ட் ஃபார்ம் பண்ணி வந்து அதை டீச் பண்ணிகிட்ருக்கேன், யுத்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ் பேர் ஏன்னா நான் அதை க்ரியேட் பண்ணதுனால தமிழில் பேர் வச்சு அதை வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எல்லா மார்ஷியல் ஆர்ட்டும் மிக்ஸ் பண்ணி நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய யுத்த சாஸ்திரம் ஸ்டைல் மட்டும் இல்லாமல் நான் எந்த ஸ்டைல் டீச் பண்ணாலுமே அதில் வந்து என்னோடய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரீட் ஃபைட்டு உங்களால் பண்ண முடியணும். அது இல்லாமல் நீங்கள் என்ன மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கிட்டாலும் அது வந்து யூஸ்ஃபுல்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே ட்ராஃபி வாங்குவாங்க, மெடல் வாங்குவாங்க, ரிங்கில் போயிட்டு வின் பண்ணிடுவாங்க, எல்லாம் சாம்பியன் சொல்லிப்பாங்க. பட் அவங்க ஸ்ட்ரீட் ஃபைட்டில் மாட்டும்போது இட் மே பி டிஃப்ரெண்ட். ஆப்பனண்ட் வேறு மாதிரி இருக்கலாம், ஆப்பனண்ட் கிட்ட கத்தி இருக்கலாம், இல்லை அது உங்கள்கிட்ட எதாவது வெப்பன் இருக்கலாம். ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியணும். இல்லைனா ஏற்கனவே UFC ஃபைட்டர்ஸ் வந்து UFCன்னு ஒரு அமெரிக்கன் சாம்பியன்ஷிப் இருக்குது. ஸோ அந்த ஃபைட்டர்ஸ்க்கே வந்து சில பேர் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டில் போய் அடி வாங்கியிருக்காங்க, கோமா ஸ்டேட் போயிருக்காங்க அடி வாங்கி. ஸோ அதனால் சாம்பியன்ஷிப் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இட்ஸ் எ ஸ்போர்ட். ஓகே, ரிங்குக்குள்ளே பண்ணுற ஸ்போர்ட். எப்போவுமே ஸ்ட்ரீட் ஃபைட்டில் ஒருத்தர்கிட்ட எப்படி நம்ம தப்பிக்கணும், ஒரு 2-3 பேர் வந்தால் எப்படி ஃபைட் பண்ணுன்றது நம்ம கற்றுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் நான் இங்கே யுத்த சாஸ்திரமில் மோர் ஃபோக்கஸ் பண்ணுறேன். எல்லாமே ஸ்போர்ட்டாகவும் பண்ணுவோம், ப்ளஸ் ஸ்ட்ரீட் ஃபைட் தான் மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் டீச் பண்ணுவேன் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ நான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 10 கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். வின்சுன் அந்த மாதிரி அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அதுவும் வந்து சயின்டிஃபிக்கான ஒரு ஸ்டைல் தான். பட் அதை எப்படி அப்ளை பண்ணுறோம் ஸ்ட்ரீட் ஃபைட்லன்றது ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வின்சுன் ஹாங்காங்கில் அது ஒரு 3 டைம் ஹாங்காங் போய் ட்ரெயின் பண்ணேன். அப்புறம் சிங்கப்பூரில் சிலாட்னு ஒன்று ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் சைனாவில் கும்ஃபூ பண்ணியிருக்கேன். தாய்லாண்டில் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். மொய்தாய், மொய்போரான் அண்ட் BJJ. அப்புறம் பனன்டுக்கன் வந்து யூகேயில் ஒரு 4 டைம் போய் 4 இயர்ஸ் பேக் டு பேக் போய் அங்கே ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. பட் அதோட எசன்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு கேக் சாப்பிட்டோன்னா கேக்கில் மெயினாக என்ன வேணும்னா ஒரு ஸ்மெல். அந்த எசன்ஸ் தான், ஸ்மெல்லு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இல்லைன்னா சாப்பிடவே தோணாது. அதோட பேக்காக இருக்க அந்த மட்டும் பார்த்தாது. ஓகே, அது எப்படி ஸ்மெல்லாக இருக்குது, ஓகே அது எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மார்ஷியல் ஆர்ட்லேயும் வந்து அதோட எசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ். ஓகே, ஒரு ஆப்பனண்ட் எப்படி நிற்கணும், அவனை நிற்க விடாமல் எப்படி பண்ணணும், நம்ம எப்படி நிற்கணும், அவங்கள எப்படி அன்பேலன்ஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் மார்ஷியல் ஆர்ட்டில். ஸோ அதுதான் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் எல்லா மார்ஷியல் ஆர்ட்லையுமே. பட் எல்லா மாஸ்டரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அவங்க அதை தான் டீச் பண்ணுறாங்க. பல வருஷத்தில் ஒரு ஆல்மோஸ்ட் 60-70 வருஷமாக கராட்டே மட்டுமே 60-70 வருஷமாக போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி பாக்ஸிங் அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஒரு மாஸ்டரும் அடுத்தடுத்த மாஸ்டர் பசங்கிட்ட சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் டைல்யூட் ஆகிட்டே தான் வரும்போது வந்து கடைசியில் வர இப்படி கையில் தண்ணி எடுத்து மூணு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டே இருந்தோன்னா அவங்க கடைசியில் வரவங்ககிட்ட சொட்டாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ மார்ஷியல் ஆர்ட்டும் ஆகிடுச்சு. எல்லா மார்ஷியல் ஆர்ட்டுமே சொல்கிறேன். ஸோ கற்றுக்கிறது ஒரு மாஸ்டரோட யாருமே நிற்கக்கூடாது. எல்லாமே வந்து லாயல்ட்டின்னு பேசுவாங்க. மாஸ்டர்ஸ் கிட்டேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் பிரிஞ்சு போய்ட்டு அவங்களுக்கு கோவம் வரும். மாஸ்டர் வந்து அவனுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல மாஸ்டர்ஸே வந்து ஐ எம் டெல்லிங், நீங்கள் கற்றுக்கிட்டது எனஃப் இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்ல வரேன். நீங்களே போய் டிஃப்ரெண்ட் மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கோங்க. வேறு மாஸ்டர் கிட்டே போங்க. ஈகோ இஷ்யூ இல்லாமல் போய் கற்றுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது போய் சேரும். ஓகே, அவங்களும் வந்து திருப்பி அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு மாஸ்டர் கூட ஒரே மாஸ்டர்கிட்ட நிற்கக்கூடாது. நிறைய மாஸ்டர்கிட்ட கற்றுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் நான் இத்தனை வருஷத்தில் கற்றுக்கிட்ட பாடம் மார்ஷியல் ஆர்ட்டில், தற்காப்பு கலையில். ஓகே, தற்காப்பு கலைன்றது வெறும் ஃபைட்டுக்காக மட்டும் இல்லை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம வாழ்க்கை எப்படி வாழறோம், நம்ம மனுஷனாக எப்படி டிஃப்ரெண்ட் ஹியூமன் பீயிங் எப்படி இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா எனக்கு சண்டை போட தெரியுன்றதுனால போய் எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்க முடியாது. ஓகே, அப்போது சண்டையும் கற்றுக்கணும், அடிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணும்? அதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். மைண்ட் கண்ட்ரோல், பாடி கண்ட்ரோல் இருக்கணும் இல்லையா?
ஸோ அந்த கண்ட்ரோல் வரணும். அதுக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்ன்றதை வந்து ஒரு ஆன்மீகம் மாதிரி கற்றுக்கணும். மார்ஷியல் ஆர்ட் வந்து ஆன்மீகம் தான் ஆக்சுவலாக. ஸோ அதை கரெக்டாக கற்றுக்கிறவங்களுக்கு அந்த ஆன்மீகம்ன்றது கூடயே வந்துடும் மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கிறவங்களுக்கு. ஸோ என்ன தான் சண்டை போட கற்றுக்கிட்டாலும் அமைதியாக இருப்பாங்க. இப்போ சைனீஸ் மாங்க்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, அவங்க என்னென்னோ பண்ணுவாங்க, நிறைய ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க, பட் அமைதியாக இருப்பாங்க, எப்போவுமே தியான நிலையிலே இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு தற்காப்பு கலை பண்ணுறவங்களுக்கு. ஸோ போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கக்கூடாது. நிறைய என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க கூட சில பேர் வந்து அகெயின்ஸ்டாக பேசுவாங்க. பட் அவங்க சேனலில் போய் பார்த்தா அவங்கக்கிட்ட கண்டென்ட் ஒன்றுமே இருக்காது. இருந்தாலும் ஏதோ ஒரு அந்த பொறாமைன்னு ஒன்று வந்துடும் எல்லாருக்குமே. ஸோ ஏதோ ஒன்று பேசுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பண்ணுறதை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க அடுத்தது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படி பேரண்ட்ஸை வந்து பசங்க வாட்ச் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து லேர்ன் பண்ணி வாழ்க்கையை வாழ்வாங்களோ, அதே மாதிரி தற்காப்பு கலை ஆசிரியர்கிட்ட இருந்து தான் அவங்களோட வாழ்க்கை முறையை பார்த்து தான் வந்து அவங்க மாணவர்களும் கற்றுப்பாங்க. அதே தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கன்றத ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்து கற்றுக்கோங்க. அடுத்த பாட்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மணிகண்டன், வணக்கம்.